शाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. 13வது அத்தியாயம் முதல் 4 ஸ்லோகம் சேர்ந்து படிக்கலாம். ஸ்ரீ பகவான் வாட்ச் அதுல இருந்து. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத த்ரயோதசோऽध्यायः क्षेत्र विभाग योगः. श्री भगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तत्विदः। क्षेत्रं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तज्ज्ञानं मतं मम तत्क्षेत्रं यच्च यादृक्ष यद्विकारि यतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु। ऋषिभिर्बहुधा गीतं छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. நம்ம இது வரைக்கும் பொருள் பார்த்திருக்கோம். இது எப்படி ஆரம்பிச்சது? ஸ்ரீ பகவான் உவாச்ச. இந்த ஷரீரம் பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஷரீரம் சொல்லும்போது க்ஷேத்ரஜன், இப்படி 2 விதமான வார்த்தைகளை சொல்றார். இந்த 2 விதமான வார்த்தைகளை எங்கிருந்து அவர் எடுக்கிறார் பாத்தீங்கன்னா, சாஸ்திரத்துல இருந்து, உபனிஷத்துல இருந்து. சாஸ்திர விஷயங்கள் உபனிஷத். அங்க நம்ம இந்த சரீரத்தை பத்தியும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை பத்தி என்ன வார்த்தையில பயன்படுத்திருக்காங்க, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜம், அப்படி அதை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த சரீரத்தை கௌந்தையா க்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகின்றது. இதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்போ இதை யார் அறிகின்றாரோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த க்ஷேத்திரம் ஜடம், இது தன்னை அறியாதுன்னு அர்த்தம். இது தன்னைத்தானே அறியாது. அப்போ இந்த உடல்னா இந்த உடல் மட்டும் கிடையாது, ஸ்தூல சரீரம் மட்டும் கிடையாது. இதம் சரீரம் சொல்லும்போது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த சரீரங்கள் அனைத்துமே ஜடம். சரி, ஜடம் தான் தன்னை அறியாது. அப்போ இது க்ஷேத்திரம். அப்ப இது அறிவது யாரு? இது அறிவது க்ஷேத்ரஜன். இதை யார் அறிகின்றாரோ அவர் க்ஷேத்ரஜன். சரி, இப்ப அறிபவர் தன்னை எப்படி அறிகிறார்? இப்போ தன்னை எப்படி அறிகிறார்னா, இந்த சரீர அபிமானத்தோட அறிகிறார். நான் இந்த க்ஷேத்திரம், இப்படிதான் அறிகிறார். நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் தான் புத்தி, இப்படிதான் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இதை அறிகிறோம். ஆனா எப்படி அறிகிறோம்னா, இத க்ஷேத்திரமா நம்ம அறியல. இது க்ஷேத்திரம் வேறு, க்ஷேத்திரத்துல இருப்பவர் வேறு. ஆனா இந்த க்ஷேத்திரத்தையே நானாக அறிகிறேன். ஏத்தத் யோ வேத்தி தம் பிராகு. ஆனா உண்மையிலேயே இப்படி இந்த உடலை தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறவன் உண்மையிலே யாரு? அவன் க்ஷேத்ரஜன். அவனுடைய உண்மை சுரூபம் என்ன? க்ஷேத்ரஜன்.
இது தத்விதக. இது யார் சொன்னா? நாம இந்த உடலை நான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாம க்ஷேத்திரஜன், நம்மளுடைய உண்மை சுரூபம், இந்த உடலை தான்னு சொல்லி கொண்டிருக்கிற அவனுடைய உண்மை சுரூபம் க்ஷேத்திரஜன் அவன். இது யார் சொல்றா? தத்விதக. இந்த க்ஷேத்திரஜத்தை பிரித்து அறிந்த தத்துவ ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். தத்விதக, இதை அறிந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ரோக்ஷ அனுபூதி அடைந்தவர்கள், இந்த அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் ஞானிகள் சொல்லி இருக்கின்றார்கள். சரி, இப்ப அடுத்து என்ன? இது க்ஷேத்திரம், இது க்ஷேத்திரஜம்னு பேர் சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன்னா இது இல்ல, அப்படி இல்ல. சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. இங்க இருக்கக்கூடிய அனைத்து க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் சரீரம், சரீரம்னா என்ன? ஸ்தூல சூக்ஷ்ம காரணம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், அனைத்து ஜீவராசிகளுக்கு உள்ளும் மாம் வித்தி, மாம் க்ஷேத்திரஜம் இது வித்தி, நான் ஒருவனே இருக்கிறேன், அறிபவனாக இருக்கின்றேன், ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். அப்போ ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் தனித்தனி தனித்தனி ஆத்மாலாம் கிடையாது, தனித்தனி ஆத்மாவும் கிடையாது. இப்ப ஏன் அப்படி நமக்கு தோணுது? அந்த உடலை தான் 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 நினைக்கிறதுனால அது நமக்கு அப்படி தோணுது. வெவ்வேறு ஆத்மா இருக்கு போல் இருக்கு, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டோம், நம்ம ஜீவாத்மான்னு கொடுத்துட்டோம். அப்படி எந்தெந்த உடலை எந்தெந்த யார் அவங்க தான் நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கின்றவன் இந்த உடலோட சேர்த்து அவன் ஜீவாத்மா. ஆனா உண்மையிலேயே என்ன சொல்றாரு பகவான்? உண்மையிலேயே எல்லா க்ஷேத்திரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரஜன் ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் மாம், நான் ஒருவன் தான். மாம் வித்தி, நான் ஒருவன், நான் என்பதை அறிந்து கொள். சரி, இது போல இப்படி இங்க இருக்கக்கூடிய அனைத்து உடல்கள், அந்த உடல்கள்ல இருக்கக்கூடிய பரமாத்ம சுரூபம், இதை பிரித்து அறிந்து அந்த ஆத்மஸ்வரூபம் என் சுரூபம், பரமாத்ம சுரூபம் என்கின்ற இந்த ஞானம் இருக்கு இல்லையா, இதுதான் உண்மையிலேயே ஞானம். எத்தத் ஞானம் தத் ஞானம். இந்த க்ஷேத்திரஜ யோகோ விபாக ஞானம், விவேக ஞானம், அனுபவ ஞானம், இதுதான் ஞானம். மற்றதெல்லாம் இந்த ஞானத்தில் சேராது. இப்படி சொல்லிட்டாரு. நம்ம பார்த்தோம் இதுலயே எப்படி ஜீவபிரம ஐக்கியம் இருக்கு, எப்படி சாஸ்திரத்தினுடைய சாரமாகவே இந்த பாடல் அமைந்திருக்கு. இப்ப சாஸ்திரத்துடைய சம்பந்தம்னா அனுபந்த சதுஷ்டயம் இருக்கணும் அந்த பாடல்ல. அப்பதான் அதை சாஸ்திரத்துடைய சாரம்னு சொல்ல முடியும், இதையும் சாஸ்திரம்னு சொல்ல முடியும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சரி, இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? தத் க்ஷேத்திரம், எந்த சரீரத்தை நம்ம க்ஷேத்திரம்னு சொன்னோமோ அந்த சரீரம், அந்த க்ஷேத்திரத்தை, அதை பற்றி, அதனுடைய தன்மையை பற்றி, யாதிருச்ச அதனுடைய விகாரம் எவ்விதம் எல்லாம் அது மாறி வந்திருக்கின்றது, மாறுதலுக்கு உட்பட்டது, அத எல்லாவற்றையும், அது மட்டும் இல்ல அதோடு சேர்த்து சயத் யோயத் பிரபாவச்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. சான்னு சொல்றது க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரத்தை பத்தியும் நான் உனக்கு முழுமையாக சொல்கிறேன். க்ஷேத்திரஜத்தினுடைய தன்மை சொரூபம் என்ன, அதை பற்றியும், அதனுடைய பிரபாவம், அதனுடைய பெருமை, அதனுடைய சக்தியை பற்றியும் நான் உனக்கு சுருக்கமாக கூறுகிறேன். சமாசேன மே ஸ்ருணு, என்னிடமிருந்து நீ சுருக்கமாக கேட்பாயாக. இப்படி இது சொல்லும் பொழுதே, பகவான் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி நமக்கு வருது. எப்படி வருதுன்னா, இப்போ நீங்களா சொல்றீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? க்ஷேத்திரஜன் ரெண்டு வேற, அது எல்லா க்ஷேத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்திரஜன் இப்படி பிரித்து அது ஒன்றுதான், அந்த ஒன்று நான் தான் சொல்றாரு. ஈஸ்வரனே தன்னுடைய சொரூபத்தை சொன்னா கூட நம்ம கேள்வி கேட்கிறோம், உனக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்கும்போது யார் யாரோ ஒவ்வொருத்தங்க அவங்க இஷ்டத்துக்கு படி, அவங்க புத்தி கற்பனை படி என்ன சொல்லக்கூடாது, புதுசு புதுசா சாஸ்திரங்களை உண்டாக்குறேன்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போ ஏன் மனிதனுடைய அறிவு எல்லைக்குட்பட்டது, குறைவுடையது. அப்போ மனிதனுடைய புத்திக்கு உட்பட்டு அவனாகவே ஒரு விஷயத்த ஸ்தாபனம் பண்ண முடியாது, அது பிரமாணமா இருக்காது. ஏன்? விருப்பு வெறுப்பு உடையது. மனிதன் சொன்னாலே விருப்பு வெறுப்பு உடையவன். அப்புறம்
அறிவு எல்லைக்குட்பட்ட அறிவுடையவன். இப்படி எல்லைக்குட்பட்ட வரையறைக்குட்பட்ட அறிவு இருக்கிறவன் எப்படி எல்லா விஷயத்தையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்திக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை குறித்து எப்படி சொல்ல முடியும்? அப்போ கிருஷ்ணராகவே இருந்தாலும் ஈஸ்வரனாகவே இருந்தா கூட நீ எப்படி சொல்ற? உனக்கு உன் புத்தியில இருந்து சொல்றியா? உன் அறிவில இருந்து சொல்றியா? பாருங்க, அவர் சர்வஜன். அதுக்காக பகவான் சொல்ற நம்மளுடைய கலாச்சாரத்துல என்ன, நம்ம டைரக்டா அப்படியே எதுவுமே அக்செப்ட் பண்றது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பிரமாணம் கேட்கிறோம், ப்ரூஃப் கேட்கிறோம். அப்ப என்னது பிரமாணம்? எதை பிரமாணம் நம்ம ஒத்துக்கொண்டிருக்கோம்? சாஸ்திரம் தான், வேத பிரமாணம். சாஸ்திரங்கள், வேதம், உபனிஷத் தான் பிரமாணம். ஏன் அதுதான் பிரமாணம்? ஏன் அது பிரமாணம்னா அது அபௌருஷேயம், ஒரு மனிதனால உண்டாக்கப்பட்டது கிடையாது. அதனாலதான் அபௌருஷேயம்னு சொல்றோம். ஒரு மனிதனால உண்டாக்கப்பட்ட எந்த விஷயத்திலையும் குறைபாடு இருக்கும். அது மாறுதலுக்கு உட்படும். அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா? அதே மாதிரி உண்மையும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாமா? அப்புறம் என்ன அது உண்மை? அப்ப அது உண்மையாகவே இருக்காது. அதனால இந்த மெய்ப்பொருள் பற்றிய ஞானத்துக்கு எது பிரமாணம்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். இத பகவானே சொல்றார். இத நான் என்னிடமிருந்து நீ கேளுன்னு நான் சொன்னாலும் உனக்கு நம்மளுடைய பாரத தேசத்துல நம்மளுடைய கலாச்சாரத்துல வேதங்களை, சாஸ்திரங்களை தான் பிரமாணமாக ஏற்றுக்கொள்வோம். அது எனக்கும் தெரியும் அர்ஜுனா. அதனால பகவான் என்ன சொல்றாரு பாருங்க, அதுக்கு பிரமாணம் கொடுக்கிறார். எதெல்லாம் பிரமாணம் கொடுக்கிறார் பாருங்க. ஸ்ருதி, ஸ்மிருதி, இது ரெண்டுமே. அப்புறம் நியாய பிரஸ்தானம், இது மூணும். நியாயம்னு சொன்னா லாஜிக், யுக்தி. ஸ்ருதி, ஸ்மிருதி, நியாய பிரஸ்தானம், இது மூன்றுல இருந்தும் பிரமாணம் சொல்றார். இவங்களும் இத பத்தி சொல்லியிருக்காங்க பாரு. அந்த விஷயத்தை தான் நானும் சொல்றேன். யார் அவங்க? ரிஷிபி பகுதா கீதம். ரிஷிகி, ரிஷிகின்னு சொல்லும்போது பொதுவா நம்ம ரிஷின்னு சொன்னா நேரடியா வேதத்தை தான் நம்ம ரிலேட் பண்ணுவோம் எப்போதுமே, பொதுவா ஜென்ரலா. ஏன்னா வேதங்கள்ன்றது மந்திரம். அந்த மந்திரங்கள் கண்டவர்கள், மந்திரத்தை உண்டாக்கினவர்கள் இல்ல. அந்த மந்திர திரஷ்டாரக ரிஷிகி, அந்த மந்திரத்தை கண்டுணர்ந்து சொன்னவர்கள் ரிஷிகள். ஆனா இந்த இடத்துல ரிஷிகள்னு சொல்லும்போது வேதங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வேதத்தை தனியா கேட்டகரைஸ் பண்ணிட்டார் பகவான். சந்தோபிகின்னு சொல்லிட்டார். சந்தஸ் சொல்லும் போது மந்திரங்கள், உபனிஷத் தெளிவா தனியா சொல்லிட்டார். இப்படி தனியா வேதத்துக்கு தனியா சொன்னதுனால இங்க ரிஷிபிகி பகுதா கீதம், அப்புறம் ரிஷிகள் கூறி இருக்கிறார்கள், அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க என்னன்னா அந்த ரிஷிகளும் தங்கள் அனுபவத்துல உண்ட அந்த ஞானத்தை அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள். அப்போ ஒரு ரிஷிகள் அப்ப மனிதர்கள் ஆயிடுவாங்க. அப்ப அவர்கள் ஏற்றுனதாக இருந்தா அது ஸ்ருதியில வராது, வேதத்துல வராது. அது எதுல வரும்? ஸ்மிருதியில வரும். அதனால ரிஷிபிகி பகுதா கீதம்ன்றது ஸ்மிருதி பிரமாணமும் இதுல இருக்கு. ஞானிகள், இங்க இங்க ரிஷின்னு சொல்லும் போது மந்திர திரஷ்டாரம் கிடையாது. இங்க ரிஷின்னு சொல்லும் போது ஞானிகள், ஞானிகள் தத்துவதர்ஷிகள், அவர்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர்களும் தங்கள் அனுபவத்தை பாடி இருக்கிறார்கள், அதை கூறி இருக்கிறார்கள், வெவ்வேறு நூல்கள்ல கூறி இருக்கிறார்கள். அவங்க என்ன அனுபவம்? அது க்ஷேத்திர க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரம் எது? க்ஷேத்திரஜன் எது? அந்த க்ஷேத்திரஜன் ஒருவன் தான். எல்லா க்ஷேத்திரத்திலையும் இருப்பது ஒருவன் தான். அது என் சொர்வம் தான். இதை இந்த விஷயத்த ஸ்மிருதிகளிலும் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். ஸ்மிருதினா பொதுவா தர்மத்தை பத்தி பேசுறது, இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நல்லது கெட்டது எடுத்து சொல்றதுன்னு மட்டும் நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி இல்ல, மெய்ப்பொருள் தத்துவத்தை பத்தியும் ஸ்மிருதிகள் பேசுகிறது. அதுதான் ஆதாரம் எல்லா சாஸ்திர நூலுக்குமே. அதை இங்க சொல்லிடுறாரு. அடுத்து சந்தோபிகி விவிதைகி பிரித்தக். விவிதை பல்வேறு விதங்களாக ஸ்ருதிகளும் உபனிஷத்களும் இதை பற்றி பேசியிருக்கிறது. எதை பற்றி? க்ஷேத்திர க்ஷேத்திரஜர்களை பற்றி. இங்க க்ஷேத்திரம்னு சொல்லும் போது நம்ம இந்த உடல், இந்த உலகம் எல்லாமே, சரிங்களா? இது ஆரோபிக்கப்பட்டது, கற்பிக்கப்பட்டது. அப்ப கற்பிக்கப்பட்டது விவிதைகி பிரித்தக், பல்வேறு விதங்கள்ல கற்பிக்கப்பட்டிருக்கு உபநிஷத்துல. எதை பத்தி? க்ஷேத்திரத்தை பத்தி. ஆனா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரஜன், அவனை இந்த க்ஷேத்திரத்திலிருந்து பிரித்து காட்டக்கூடிய பல்வேறு விதங்கள்ல இந்த அத்தியாரோப்பம், அபவாதம், இது ரெண்டுமே செய்யப்பட்டிருக்கு. அத்தியாரோப்பம்னா ஏற்றி பார்ப்பது, அபவாதம்னா அதை நீக்கி பார்ப்பது.
ஓகே. இப்போ ஒரு உதாரணம், நம்ம முன்னாடி பார்த்த உதாரணத்தை இது பொருத்தி பார்க்கலாம், எப்படி பொருந்ததுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு குழந்தையே கேக்குது, எப்படி மழை வருது? சின்ன குழந்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க? மழை வருது நமக்கு தெரியாது, சொல்ல தெரியாதுல்ல. மேல இருந்து சாமி வந்து தண்ணி கொட்டுறாரு, இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. குருதேவ் சொல்லும்போது சொல்றாரு அழகா, நிறைய யானை இருக்கு அங்க, யானை வந்து நீர் எடுத்து பீச்சி அடிக்குது, இப்படி சொல்லுவாங்க. சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை கேக்குது, மழை இருக்கு எப்படி? 1 வயசு குழந்தை இருக்கு. அப்ப அது இமேஜின் பண்ணிக்கும். இப்ப பாருங்க, இது வந்து ஏற்றி பார்ப்பது. அது வந்து உண்மை கிடையாது. இத அந்த குழந்தைக்கு இப்போ என்ன உண்மை? மழை நீர் மேல இருந்து கொட்டுது, மழை நீர் கொட்டுது மேல. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நீர் வந்து ஒரு முயற்சி இல்லாம வராது. இப்ப நம்ம நீர் வந்து என்ன பண்ணும்? கிணறு தோண்டணும், போர் தோண்டணும், இப்படிதான் வரும். ஆனா ஸ்பேஸ்ல பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஆகாயத்துல பார்த்தா நமக்கு என்ன ஒண்ணுமே தெரியல நமக்கு, எங்க இருந்தோ திடீர்னு கொட்டுது. அப்போ அது மேகம். அந்த மேகம் வந்து எப்படி உருவாகுது? அதுக்கு கடல் நீர், இப்படி இப்படி சயின்ஸ் ஃபுல்லா சொல்றாங்க. இது ஒரு விதமாக ஏற்றி பார்ப்பது. இது விஞ்ஞானம் படிக்கிறவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்குறது. இப்போ இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஒரு செயலினுடைய அந்த செயலை எக்ஸ்பிளைன் பண்ற மெத்தட். இப்போ நம்ம காணல் நீர் எப்படி தோன்றியது இப்படின்னு கேட்டா என்ன, அங்க போய் லைட் ரிஃப்ராக்ஷன் அதை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு மெத்தட். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அது தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த உலகம் எப்படி தோன்றியது? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த காணல் நீர், ரெயின்போ, இதுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அது உண்மை என்று தோன்றினாலும், ஆனா வெறும் காட்சி தான். அது உண்மையிலே என்ன கிடையாது, அது இல்ல. என்னது ரெயின்போ இல்லையா? ஆமா, ரெயின்போன்னு ஒண்ணு தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது அந்த சூழ்நிலையில நமக்கு காட்சி கொடுக்கிறது. காணல் நீன்றது உண்மையிலேயே என்ன கிடையாது, இல்லவே இல்லை. அப்படி ரெயின்போன்னு ஒண்ணு இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அதை கொண்டு வந்து இப்படி காட்டும் நம்ம கிட்ட. காணல் நீர் ஒண்ணு இருந்தா அந்த காணல் நீர்ல நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்து வீட்டுக்கு தண்ணி கொடுக்கணும், முடியுமா? அப்பதான் அது இருக்கு. அப்போ இல்லாத ஒன்று நமக்கு காட்சி கொடுக்கிறது, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அது போல ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த க்ஷேத்திரம்னு சொல்லும் போது இந்த உலகம், இந்த உடல் மனம் புத்தி சேர்த்து இந்த உலகம் அனைத்துமே காணல் நீர் போல இருக்கு. யாருக்கு? ஞானிகளுக்கு. அப்ப நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு இதுதான் நான் இருக்கு, இதுதான் நான் அனுபவிக்கின்றது, அனுபவங்களை பெறக்கூடியது இந்த உலகம், இப்படி இருக்கு பாருங்க. அப்போ முழுக்க முழுக்க பேதங்கள் இருக்கு. ஆனா ஞானிகளுக்கு எப்படி இருக்கு? சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அது அனுபவமாகவே இருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு? சர்வ க்ஷேத்ரேஷு பாரத மாம் வித்தி க்ஷேத்ரஜ்ஞம். எல்லா க்ஷேத்திரத்திலும் இருக்கக்கூடிய என்னை க்ஷேத்ரஜன் என்று அறிந்து கொள். எங்களைன்னு சொல்லல, ஏகப்பட்ட ஆத்மா கிடையாது, என்னை தான். ஆத்மா ஒருவன் தான். அப்படி எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அந்த மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளுடைய சொரூபம் என் சொரூபம். அப்ப மற்றதெல்லாம் என்ன? அப்ப வெவ்வேறு உடல்கள் இருக்கே, இந்த உலகம் இருக்கே, பேதங்கள் இருக்கே, இது என்ன பண்றது? இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுதான் இந்த ஆத்மா மேல, இந்த மெய்ப்பொருள் மேல எப்படி உலகம் காட்சி கொடுக்கின்றது, நமக்கு எப்படி காட்சி கொடுக்கின்றது. இப்ப பாக்குறவங்களுக்கு தானே அந்த காட்சி வேணும். ஒருத்தர் அங்க இருக்கிறது கயிறு தான், இன்னொருத்த வந்து பாம்பு 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 பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கவன்ட்ட போயிட்டு எப்படி இந்த பாம்பு வந்து, ஆமா நான் நேற்றே பார்த்தேன், பச்சை கலர் பாம்பு தானே, இந்த பாம்பு தானே அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். கிட்ட வர வரைக்கும் பயம் போக வேண்டியதானே. இப்போ அவன் பாம்பே பார்க்காதவன், பாம்பே பார்க்கல, அங்க இருக்கிறது கயிறு தான். அப்போ இவனுடைய பாம்பு காட்சி நீங்கிற வரைக்கும் அந்த பாம்பை பார்க்கிறவனுக்கு அது வந்து சத்தியம்தான். அதுல இருந்து ஏற்படக்கூடிய பயம் இருந்துட்டே தான் இருக்கும், அது நீங்கிற வரைக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? நீ பயப்படாத, நான் அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கோம், பயப்படாத, நீ பயப்படாத சொல்லி அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம்? இன்னும் நல்லா பளிச்சுன்னு நல்ல டார்ச் எடுத்து அந்த லைட் காமிக்கும் போது கிட்ட கூட்டிட்டு போய், வா கூட பயப்படாம வா. அப்புறம் அது கயிறுன்னு அவனுக்கு புரிஞ்சிடும். ஆனா அந்த கயிறுன்னு பார்க்காத வரைக்கும்
பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்றவங்க கிட்ட அந்த பாம்பு எப்படி வந்தது, எப்படி இருக்கு, இது மாதிரிலாம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அது போல இந்த உலகத்தை சத்தியம் என்று நம்புபவர்களுக்கு இது உண்மை, இது சத்தியம், அப்படியே இதுதான், இதுக்கு மேற்பட்டு ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்ப என்ன ஆகும், இது எப்படி வந்ததுன்ற ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க சந்தோபிய விவிதை பிரித்தக்க. சாஸ்திரம் என்ன, வேதம் என்ன சொல்றது, உபனிஷத் ஒவ்வொரு விதங்கள்ல இந்த உலகம் எப்படி தோன்றியதுன்னு விளக்கி இருக்கு. இந்த உலகம் எப்படி தோன்றியது, அந்த உலகத்துல உயிர்கள் எப்படி தோன்றியது, இந்த உடல்கள் எல்லாம் எப்படி தோன்றியது, ஏன் இந்த உலகம் இந்த உடல் எல்லாமே க்ஷேத்திரம், இதுக்குள்ள இருக்கக்கூடியது க்ஷேத்திரங்கள், இதை விட வேறானவன், இதை பிரித்து காட்டுவதற்கு என்ன பண்ணுது, சந்தோபிகி விவிதைகி பிரித்தக்கு, வேதங்கள் உபனிஷத் இதை பத்தி சொல்லியிருக்கு. அடுத்து என்ன, பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் நியாய பிரஸ்தானம் சொல்லுவாங்க, லாஜிக், யுக்தி பூர்வமாக வேதங்கள்ல முரண்பாடுகள், உபனிஷத்துல முரண்பாடுகள் போன்று தோன்றுகின்றது. ஏன், ஒவ்வொரு விதமான மாணவர்களுக்கு ஒவ்வொரு விதமாக அப்போ அத்தியாரோபம் சொல்லியிருப்பாங்க, உலகம் இப்படி தோன்றியது, இப்படி தோன்றியது, அப்படி தோன்றியது, முரண்பாடு போல இருக்கும். உண்மையிலே என்ன, முரண்பாடுகள் இல்ல, எந்த விஷயத்திலையும் முரண்பாடுகள் இல்ல, எல்லாம் ஒன்றையே குறிக்கின்றதுன்றத யுக்தி பூர்வமாக புரிய வைக்கிறது பிரம்மசூத்திரம். இப்படி பிரம்மசூத்திரை பதவி ஹேத்துமித், ஹேத்துன்னு சொல்லும்போது லாஜிக், ரீசனிங், இப்படி அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக பிரம்மசூத்திரமும் இதை விளக்குகின்றது, உபனிஷத்தும் விளக்குகின்றது, ஞானிகளும் இதை பற்றி விளக்குகின்றார்கள். எதை பத்தி, க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞன்னா யாரு, க்ஷேத்திரம் வேறு, க்ஷேத்திரஜ்ஞன் வேறு, க்ஷேத்திரங்கள் பல பல பலவாக நமக்கு காட்சி அளிக்கின்றது, ஆனா உள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்திரஜ்ஞன் ஒருவன் தான், அது நம் சொரூபம் தான். இந்த க்ஷேத்திரம் அனைத்தும் வெறும் காட்சி மாத்திரம், வெறும் தோற்றம் மாத்திரம், உண்மையிலேயே அது இல்ல. எப்படி ப்ரூவ் பண்ணுவது, 2வது அத்தியாயத்துல பார்க்கும்போது பார்த்தோம் பாருங்க, அனித்யம், மாறிக்கொண்டே இருக்கு, எதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு பாருங்க, அந்த மாறிக்கொண்டே இருக்கிறது அனித்யம். அப்புறம் என்ன சொன்னோம், மித்யான்னு சொன்னோம். மித்யா, மித்யான்னு அர்த்தம், மித்யானா நாம நம்மளுடைய புலன்களுக்கு தோன்றும் பொழுதும் அது இல்லை, புலன்களுக்கு தோன்றும் போதும் அது இல்லை. அப்புறம் மித்யான்றது என்ன, தோன்றும் பொழுதுதான், அப்ப தோன்றுகின்றதா, ஆமா, கடந்த காலத்திலையும் இல்ல, எதிர்காலத்திலையும் இல்ல, நிகழ்காலத்துல தோன்றும் பொழுதும் அது இல்ல. அப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்திலும் எது ஒண்ணு இல்லையோ அதுக்கு பேர் என்ன, அசத்து, அது உண்மையிலேயே இல்லவே இல்லை. இப்ப நமக்கு அப்படி சொன்னா எப்படி இருக்கும், இந்த உலகமே இல்லைன்னு, அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ அப்படி அதான் ஃபேக்ட். ஆனா இந்த உலகம் இல்லை, உடல் இல்லை அப்படின்னா எல்லாம் இருக்கு, பசிக்குது, ஒரு காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், எல்லாம் நடக்குது. அதனால எப்படி இந்த உண்மைய நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரணும், அந்த அனுபவத்துக்கு கொண்டு வரத்துக்கு தான் முதல்ல க்ஷேத்திரம் எது, க்ஷேத்திரஜ்ஞன் எது, அதனுடைய தன்மை என்ன, இந்த மாதிரி எல்லாம் நான் உனக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். இது நான் சொல்றது கிடையாது, உபனிஷத்துல இருக்கு. அதுக்கப்புறம் உபனிஷத்துல முரண்பாடுகளா இருக்கு இல்ல, அது முரண்பாடு இல்லைன்னு சொல்றது என்ன, பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திரமும் தெளிவாக சொல்கின்றது. அது அனுபவபூர்வமாக ரிஷிமார்களும் உணர்ந்து பல்வேறு ஸ்மிருதி நூல்கள்லையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறாரு, டைரக்டா தான் என்ன சொன்னாரோ அது அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருவார். என்னது, தக்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரம்ன்றது என்ன, என்னிடம் சுருக்கமாக கேள்வி சொன்னார்ல, அப்ப சுருக்கமா நீ சொன்னா எங்கேயோ டீட்டெயிலா சொல்லியிருக்கா, அதுவும் ஆன்சர் உபனிஷத்துல டீட்டெயிலா சொல்லியிருக்கு. ஆனா நான் உனக்கு சுருக்கமாக சொல்ல போறேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப 5வது பாடல்ல 6வது பாடல்ல க்ஷேத்திரத்தை சுருக்கமாக சொல்ல போறார். க்ஷேத்திரத்தினுடைய தன்மை அது எப்படிலாம் சொல்ல போறாரு, அதோட விகாரம் இந்த 3வது பாட்டுல முதல் வரியில என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே இந்த 2 பாட்டுல சொல்ல போறார். படிக்கலாம், அது 5வது பாட்டு. மகாபூதான்யஹங்காரஹ மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவ ச
बुद्धिरव्यक्तमेव च बुद्धिरव्यक्तमेव च बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च इन्द्रियाणि दशैकं च इन्द्रियाणि दशैकं च इन्द्रियाणि दशैकं च पञ्चचेन्द्रियगोचराः 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 சேர்ந்து படிக்கலாம் महाभूतान्यहङ्कारः बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च பஞ்சசேந்திரிய சரி, இப்போ நம்ம இந்த பாட்டுல மகாபூதாணி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தா நமக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கோங்க. முதல்ல இப்போ என்ன சொல்ல போறாரு, க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரம்ன்றதுக்கு என்ன என்ன அர்த்தம் சொல்ல, இதம் ஷரீரம் க்ஷேத்திரம், இதம் ஷரீரம். சரி, இப்ப ஷரீரம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கோம். உடல், அப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல சரீரம்னு சொல்றாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, நம்ம மறுபடியும் பார்த்திருக்கோம், எதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்றோமோ, எதெல்லாம் விஷயமாக நாம அறிகின்றோமோ, எதெல்லாம் விஷயமோ அது எல்லாமே க்ஷேத்திரம். அப்ப இந்த உடல் விஷயம் தானே, ஒரு ஆப்ஜெக்ட். என்னுடைய மனம் ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பாருங்க, ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நான் அறிகிறேன். அப்ப என்ன ஆகுது, இந்த மொத்த உலகமுமே க்ஷேத்திரம் ஆயிடுச்சு. இந்த முழு உலகமும் என்ன ஆயிடுச்சு, க்ஷேத்திரம். ஏன்னா இந்த முழு உலகத்தையுமே நான் அறிகிறேன். இந்த உலகம் ஒரு பொருளாக இருக்கு, அதை அறிபவனாக நான் இருக்கேன். இது புரியுது இல்லையா? எப்படி திடீர்னு இந்த உலகத்தையே க்ஷேத்திரம்னு சொன்னோன்னு கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? இதுவே அனுபவிக்கின்ற இடம், அனுபவிப்பவன். அனுபவிக்கின்றவர் வேறு, அனுபவிக்கின்ற பொருள் வேறு. அது போல விஷயம் பொருள் வேறு, அந்த பொருள் அறிகின்றவன் வேறு. இப்ப இதம் ஷரீரம்னு சொல்லும் போது எதெல்லாம் நாம அப்ஜெக்டிஃபை பண்ண முடியுதோ அது அத்தனையுமே க்ஷேத்திரம். அப்படி பார்க்கும்போது இங்க என்ன ஆயிடுச்சு, இந்த மொத்த உலகமும் க்ஷேத்திரம். இந்த உலகத்தோட சேர்ந்ததுதான் இந்த உடல் மனம் புத்தி. அப்போ இதையும் சேர்த்து அனைத்துமே க்ஷேத்திரம்னு ஆயிடுச்சு. சரி, இப்போ எங்கிருந்து இது வந்தது அப்படி பார்க்கும்போது, இப்போ எதை பத்தி எங்கிருந்து வந்தது, இந்த செடி எப்படி வந்தது, இந்த பில்டிங் எப்படி வந்தது, எதை பத்தி கேட்டாலும், இந்த பைக் எப்படி வந்தது, கார் எப்படி வந்தது, இப்படி எதை பத்தி கேட்டாலும் எந்த ஒரு சிருஷ்டி எடுத்துட்டாலும் ஒரு பேசிக் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எது ஒரு அடிப்படையான விஷயம் கேட்டீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய புலன்களுக்கு தோன்றா நிலையிலிருந்து தோன்றுகின்ற நிலைக்கு, புலப்படாத நிலையிலிருந்து புலப்படுகின்ற நிலைக்கு வருவதுதான் சிருஷ்டியின் பேர். ஓகேங்களா? ஓகே, சரி. அப்ப என்ன, இங்க இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கு, இந்த மொத்த உலகமும் இருக்கு. இது சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது, நாம புலன்களுக்கு புலப்படுகிறது. இப்ப இந்த உலகம்லாம் எது எல்லாம் புலப்படுகிறது, எதெல்லாம் அறியணும், நம்ம இந்த உடல் அறிகிறோம், புத்தி அறிகிறோம், மனம் அறிகிறோம், இந்த உலகத்தை அறிகிறோம். அப்போ இது எல்லாமே என்ன, சிருஷ்டிக்கப்பட்டாச்சு. அப்போ இது எந்த ஒரு சிருஷ்டியும் நம்ம என்ன பார்த்தோம், புலப்படாத நிலையிலிருந்து புலப்படுகின்ற நிலைக்கு வருவது சிருஷ்டின்னு பார்த்தோம். அப்போ இது எங்கேருந்து வந்திருக்கு, இது எங்கேருந்து வந்திருக்கு சொல்லும் போது இங்க பாருங்க, அவ்யக்தம்னு சொல்றாங்க. இந்த 5வது பாட்டுல அவ்யக்தம்ன்றது எங்க இருக்கு, சாக்கு முன்னாடி அவ்யக்தம் ஏவன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், நம்ம படிக்கலாம். அவ்யக்தம் இருக்கு பாருங்க கடைசியில, அவ்யக்தம். இந்த அவ்யக்தத்துக்கு இது எல்லாமே இப்போ உபனிஷத் சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ், சரிங்களா, வேதாந்த வார்த்தைகள் இதெல்லாம் அவ்யக்தம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன,
சரி, இது வந்து நம்ம பொதுவா சொல்றது பேரு. மாயானா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்ம மாயான்னு தெரிஞ்சுக்கோம் பாருங்களேன். அதுக்குதான் அததான் இங்க அவ்யக்தம்னு சொல்றாங்க. மாயா. இப்ப மாயான்னா என்ன? இங்க சொல்லியிருக்கிற வார்த்தை அவ்யக்தம். அவ்யக்தம். சரி. இப்ப நம்ம சிருஷ்டின்றது ஒரு மண்ணுல இருந்து பானை வருது. இப்ப எது சிருஷ்டி? பானை சிருஷ்டி. பானை வந்து சிருஷ்டி. அந்த சிருஷ்டிக்கு ரா மெட்டீரியல் எது? ரா மெட்டீரியல் மண்ணு. மண் பானைனா மண்ணு. சரி. அந்த மண்ணு எப்படி மண் பானையா சிருஷ்டியாச்சு? அந்த மண்ணை மண்பானையா சிருஷ்டியாக்கின்ற அறிவு ஒருத்தனுக்கு இருக்கு. அறிவுனால. அது நாலேஜ். நாலேஜ் அந்த அறிவு இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன நம்ம இன்ஃபர் பண்ண முடியுது? புத்திபூர்வமாவே நமக்கே புரியணும். காமன் சென்ஸ்ல எந்த ஒரு சிருஷ்டி இருந்தாலும் அந்த சிருஷ்டிக்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கு. அந்த மூலப்பொருளை ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா கொண்டு வரக்கூடிய அறிவும் அதுக்கு பின்னாடி இருக்கு. இது ரெண்டு இருந்தாதான் ஒரு சிருஷ்டியே பாசிபிள். ஒரு சிருஷ்டியே நடைபெறும். அப்ப அறிவுன்னு எங்கேயாவது இருந்தா அந்த அறிவுக்கு ஆதாரமாக ஒருத்தர் இருக்கணும். தனியா இருக்காது அறிவுன்னு எங்கேயும் இல்லையா? எங்கேயாவது செடி கொடியில தொங்கிட்டு இருக்கும் அறிவு? அப்படி தொங்கிட்டு இருக்காது. அப்ப என்ன ஆகும்? ஒருத்தன் இருக்கணும். ஒருத்தர் இருக்கணும். அப்படி எந்த ஒரு சிருஷ்டி எடுத்தாலும் அந்த சிருஷ்டிக்கு ஒரு மூலப்பொருளும் அந்த மூலப்பொருளை முழுமையாக ஒரு ஒரு ஃபைனல் ப்ராடக்டா மாத்தக்கூடிய ஒரு அறிவும் ஒருத்தனுக்கு இருக்கணும். அப்போ அவர்தான் சிருஷ்டிகர்த்தா சொல்றோம். சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. பேட்டன்ட் எல்லாம் போட்டுருவாங்க சயின்டிஸ்ட். இவருக்கு நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். பேட்டன்ட் போட்டு எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. அப்படி இந்த உலகம் இது உலகம் முழுவதையுமே சிருஷ்டி தான். இந்த உலகம் முழுவதும் ஒரு சிருஷ்டின்னு எடுத்துட்டா அந்த சிருஷ்டிக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கணும். ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அப்ப அந்த மூலப்பொருளை இந்த சிருஷ்டியா மாற்றுகின்ற அறிவும் இருக்கணும். அந்த அறிவுக்கு ஆதாரமாக ஒருத்தர் இருக்கணும். அவருக்கு பேர் வந்து ஈஸ்வரன். அவருக்கு என்ன பேரு? ஈஸ்வரன் பேரு. இங்க வேதாந்தத்துல இங்க ஈஸ்வரன் ஒருத்தர் சிவபெருமான் நினைச்சு கூடாது. அது நம்ம மதத்தை வச்சு அது வேற வேற டாபிக் அது. சரியா? இங்க வேதாந்தத்துல ஈஸ்வரன்னா இவர்தான். இந்த உலகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த மூன்றுத்துக்கும் காரணமாக இருக்கின்றவருக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. சரி. இப்போ அந்த ஈஸ்வரனுடைய சக்தி அந்த சக்திக்கு பேர் தான் அவ்யக்தம். அந்த சக்திக்கு பேர் என்னது? அவ்யக்தம். ஓகேங்களா? சரி. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், ஒரு பெயிண்டர். நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பெயிண்டிங் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. என்னன்னா நரசிம்மர் வந்து வரைஞ்சிருக்காங்க தஞ்சாவூர் பெயிண்டிங்ல. அவ்வளவு அழகா இருக்கு. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம கூட பழகிறவங்க தான். நம்ம கூட பழகிறவங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே நமக்கு தெரியுமா இவங்க வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ல இவங்க எக்ஸ்பர்ட் நமக்கு தெரியுமா? பார்த்தா தெரியுமா நமக்கு? அப்போ அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ல அவங்க அந்த டேலண்ட் அந்த சக்தி இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. நமக்கு இருக்குமா? இல்ல, அவங்களுக்கு இருக்கு. அது இப்போ பார்த்தா தெரியல. எப்படி இருக்கு இப்போ? அவ்யக்தமா இருக்கு. பார்த்தா தெரியாது. ஓகேங்களா? பார்த்தா என்ன பண்றது? இந்த இந்த சக்தி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனா அது எப்படி இருக்கு? அவ்யக்தமாக இருக்கு. வெளிப்படாம இருக்கு. புலப்படாம இருக்கு. உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியுதுங்களா? எப்படி அப்படி புலப்படாத சக்தி தான் என்னவா மாறுது? புலப்படுகின்ற ஒரு ஆர்ட் ஃபார்மா மாறுது. அந்த மாதிரி அப்போ அது ஒரு அழகான சிருஷ்டி. அது ஒரு அழகான பெயிண்டிங், ஆர்ட். அந்த மாதிரி இந்த மொத்த உலகத்திற்கும் ஆதாரமா இருக்கின்ற ஈஸ்வரன் கிட்ட அந்த படைப்பு சக்தி இருக்கின்றது. எப்படி இருக்கு? புலப்படாமல் இருக்கின்றது. அதுக்கு என்ன பேரு? அவ்யக்தம். அதுக்கு என்ன பேருங்க? அவ்யக்தம். நம்ம பொதுவா கேள்விப்பட்ட பேர் என்ன? மாயா.
அப்ப மாயான்றது என்னதுன்னா சக்தி. ஹலோ, கேக்குதுங்களா? இப்ப எது பேசிட்டு வரோம்? என்னன்னா சம்பந்தம் பேசுறாங்க. என்னமோ ஃபுல் அண்ட் ஃபுல் சம்பந்தம் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. சிருஷ்டிக்கு ஒரு சிருஷ்டிகர்த்தா இருக்க வேண்டும். அந்த சிருஷ்டிகர்த்தாவிடம் அந்த சிருஷ்டி செய்கின்ற சக்தி வெளிப்படாமல் தான் இருக்கும். பார்த்தா தெரியாது. இது வந்து எல்லாருக்கும் ஒரு பார்த்த உடனே இன்ஜினியர் தெரிஞ்சிருமா? ஏன் அவருக்கு காது கொஞ்சம் பெருசா இருக்கு இன்ஜினியர் சொல்லுவாங்களா? தெரியாது. அவர் வந்து தெரியாது. அவர் ஃபீல்ட்ல போய் காமிச்சாதான் தெரியும், எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் தெரியும். அந்த மாதிரி இந்த மொத்த சிருஷ்டியும், இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஈஸ்வரன், அந்த சிருஷ்டிகர்த்தா, அவரிடத்து அந்த சக்தி எப்படி இருக்கு? அந்த சக்திக்கு என்ன பேரு? அப்படி அழகா பேர் வச்சாங்க பாருங்க, அவ்யக்தம், மாயா. ஏன்? நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அதனாலதான் சொல்றோம் கடவுளே இல்லைன்றாங்க பாருங்க. என்ன கதை பாருங்க. கடவுளே படைச்சிட்டு அந்த படைச்சவரையே இல்லைன்ற பாருங்க, எவ்வளவு ஸ்பெஷலான மூளை பாருங்க நமக்கு. அப்ப அதனாலதான் அது புலப்படல, அவ்யக்தம், அது மாயா சக்தி. சரி, இப்போ எப்படி நம்ம இது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது? ஒரு சிருஷ்டி வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது? முதல்ல அந்த பெயிண்டருக்கு என்ன வரணும்? ஒரு ஆசை வரணும். என்ன? நம்ம வந்து நரசிம்மரை வரையலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரணும் இல்லையா? அடுத்த ஸ்டேஜ் அதுவும் எங்க இருக்கு? அவர் மைண்ட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தான் அந்த அவர்கிட்ட அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தியை வெளிப்படுத்துவதற்கு எங்க வெளிப்படுத்துறாரு? முதல்ல அவரோட மைண்ட்லயே தான். கரெக்டா? ஒரு மைண்ட்ல இது வந்து இப்படி நரசிம்மரை வரையலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வருது அவருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? மைண்ட்ல வந்ததுன்னு சொன்ன பாருங்க, அவ்யக்தம். அந்த அவ்யக்தத்துல இருந்து அவ்யக்தம் மாயா, மாயில இருந்து என்ன வந்தது? அடுத்து பாருங்க, புத்தி. புத்தி இருக்கா? ரிவர்ஸ்ல வாங்க, பின்னாடில இருந்து முதல் பாட்டுல அவ்யக்தம் புரிஞ்சது இல்லையா? அவ்யக்தம் என்னது? மாயா. அதுல இருந்து என்ன வந்தது? புத்தி. இந்த அவ்யக்தம் யார பேஸ் பண்ணிருக்கு? ஈஸ்வரன். அவ்யக்தம்ன்றது என்னது? ஈஸ்வரனுடைய சக்தி. சரியா? அது இங்க அது வந்து நம்ம இன்க்ளூடட், அது புரிஞ்சுக்கணும். அது இம்ப்ளைட். சரியா? அவ்யக்தம்ன்றது மாயா சக்தின்றது ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு சக்தி இருக்காது. அதனால ஈஸ்வரனை இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருந்து வருது? இப்ப நமக்கு அந்த சிருஷ்டிக்கான சக்தியிடமிருந்து வருது மாயை. அந்த மாயை, அதுல இருந்து என்ன வந்தது? புத்தி. சரி, புத்தி புத்தி மட்டும் இருந்தா போதுமா? புத்தியில இருந்து என்ன வந்தது? அகங்காரம். அகங்காரம் என்ன? அவர் வந்து பெயிண்டர் மட்டும் கிடையாது. ஹலோ, அவர் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது. அவர் எல்லாமே. ஆனா அந்த சமயத்துல அவரு ஒரு அபிமானம் வரணும் அவருக்கு. நான் ஆர்டிஸ்ட், நான் கலைஞன், நான் பெயிண்டர்ன்றது ஒரு அபிமானம் வருது இல்லையா? அது பேர் அகங்காரம். என்னனால டிஃபைன் பண்ணிக்கணும் நான் யார் இப்போ அப்படின்ட்டு. ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு விதமா நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். அதனால என்கிட்ட சக்தி இருக்கு. அந்த சக்தி புத்தி என்னுடைய மனதுல வந்து ஆசை வருகிறது, இதை செய்யணும். இது ஆசைன்றதை விட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இந்த விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா நான் முதல்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவனாக என்னன்னா மாற்றிக்கொள்ளணும், அபிமானித்துக் கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் சூக்ஷ்மா இருக்குது, வேற எப்படி சொல்றதுன்னு தெரியாது. இப்படிதான் சொல்றது, புரியுதுங்களா? எக்ஸாம்பிள், அவ்யக்தம், புத்தி, அபிமானம் கொள்ளணும். நான் பெயிண்டர், இப்போ நான் வந்து ஆர்டிஸ்ட், அகங்காரம். ஓகே, அவ்யக்தம், புத்தி, அகங்காரம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மகாபூதானி. மகாபூதானி அர்த்தம், இப்ப ஒரு பெயிண்ட், நான் ஆர்டிஸ்ட், பெயிண்ட் ஆர்டிஸ்ட்னு அவர் உணர்ந்துட்டார், அபிமானம் கொண்டு விட்டார். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவரு எப்படி வந்து நரசிம்ம பகவானை வரையணும்னு நினைச்சிட்டாரோ அதுக்கு தேவையான எல்லா கலர்ஸையும் அவர் என்ன பண்ணுவாரு? சேகரிச்சு வச்சுப்பார். அந்த கலர்ஸ் நமக்கு தெரியாது, நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் தான் பார்ப்போம். நம்ம என்ன பார்ப்போம்? அவர் வரைஞ்ச பின்னாடி அதுதான் நமக்கு என்ன தெரியும்? கண்ணுக்கு தெரியும் நமக்கு. சரியா?
இப்போ இதுலயும் பாருங்க, இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிதான் இந்த ஈஸ்வரனுடைய சக்தி மாயா அவ்யக்தம் அவர் அடுத்த லெவல்ல என்ன மாறிக்குன்னா, அந்த தோன்றா நிலையிலிருந்து புத்தி, அந்த புத்தி நிலையிலிருந்து அபிமானம் அகங்காரம், அந்த அகங்காரத்திலிருந்து தான் என்ன ஆகுதுன்னா மகாபூதாணின்னு சொல்லும் போது சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள். ஃபர்ஸ்ட் இதுவும் சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் தான். மகாபூதானி இந்த உலகத்தை படைக்கணும்னு அவரு படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த படைப்பு ஆற்றல் எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்து வந்திருக்கு பாருங்க. அதை தான் நம்ம பார்த்தோம் அந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலமா, பெயிண்டர் எக்ஸாம்பிள் மூலமா. இது அப்படியே டைரக்டா ஈஸ்வரன் வச்சுட்டாக்க, ஈஸ்வரன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு. அந்த சிருஷ்டிக்கின்ற சக்தி அவர்கிட்ட இருக்கு. அதுக்கு பேர் மாயா அவ்யக்தம். அப்படி அதுக்கு புத்தி மனதுல அவருக்கு சிருஷ்டிக்கணும்ன்ற எண்ணம் வருது. அதை எப்படி சிருஷ்டிகர்த்தா அப்படின்ற ஒரு அகங்காரம் வரணும். அந்த அகங்காரம் வந்த பின்னாடி இப்போ சிருஷ்டிக்கணும். சிருஷ்டி என்ன? மறுபடியும் சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலம். சிருஷ்டி எப்படி? சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலம். அப்போ மறுபடியும் என்ன? சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் தான் முதல்ல சிருஷ்டிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பெயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி அந்தந்த பெயிண்ட் அப்படி ஒரிஜினல். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த பெயிண்டிங்கை மிக்ஸ் அப் பண்ணும். இந்த கலரோட இந்த கலர் மிக்ஸ் பண்ணி, அந்த கலரோட இந்த கலர் மிக்ஸ் பண்ணி அவருக்கு நரசிம்மருடைய முகத்தை வரையணும். அப்புறம் அவருடைய பிடரி வரையணும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா உடல் வரையணும். இப்படிலாம் இருக்கு பாருங்க, தனியா. அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்றது இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் பஞ்சீகரணம் பேரு. பஞ்சீகரணம். ஒவ்வொரு பஞ்ச மகாபூதங்கள் தன்மாத்திரை, சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் தன்மாத்திரை. அதாவது அந்தந்த பஞ்சமகாபூதங்கள் அதன் ஸ்தானத்துல அப்படியே இருக்கு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நிலம், இது அத்தனையும் அதனுடைய நிலையிலேயே இருக்கு. இது வரைக்கும் நம்மளுக்கு புலப்படாது, நம்ம புலன்களால பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? புலன்களா பாக்குறதா நம்மளே வரலையே இன்னும், அதெல்லாம் தான் இப்படி இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் இங்க சொல்லிட்டாரு பாருங்க, மகாபூதானி சொல்லியாச்சா? இந்த சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து ஸ்தூல பஞ்ச மகாபூதம் பஞ்சீகரண ப்ராசஸ். அதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது லைன் வந்துருச்சு. ரெண்டாவது லைன் வந்துருச்சு, இண்டிவிஜுவல் ஜீவாஸ், அந்த ஜீவனுடைய இந்திரியங்கள். இந்திரியாணி, இந்திரியங்கள். இந்திரியங்கள்ல என்ன அர்த்தம்? கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 10. இந்திரியாணி தசன்னு இருக்கு பாருங்க, 10. ஏக்கம்னு சொன்னாங்க பாருங்க, அது என்னது? மனசு. இப்போ பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு 11 ஆயிடுச்சு. அவ்வளவுதானா? இல்ல, அதோட சேர்த்து இந்திரிய கோச்சராக, இந்த இந்திரியங்கள், இந்த ஜீவன் இந்த இந்திரியங்களை கொண்டு, மனதை கொண்டு இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கின்றாலே அந்த இந்திரிய விஷயங்கள் தான் இந்திரிய கோச்சராக. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்திரிய கோச்சராக இந்த உலகமே வந்துருச்சு, விஷய பொருட்கள் எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? இப்போ இந்திரியாணி தச 10 பிளஸ் 1 ஏக்கம் மைண்ட். இதெல்லாம் என்னது? எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இந்திரியங்கள்லாம் என்ன பத்தி பேசணும்னு சொல்லக்கூடாது. இது க்ஷேத்திரம், இது க்ஷேத்திரம், நான் வேறு. இப்ப இதை நான் நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்ல. இது க்ஷேத்திரம்ன்றாரு. அது இதெல்லாம் க்ஷேத்திரம். இந்திரியங்கள் க்ஷேத்திரம், கர்மேந்திரியம் க்ஷேத்திரம், ஞானேந்திரியம் க்ஷேத்திரம், மனம் புத்தி க்ஷேத்திரம். அது மூலமா நீ அனுபவிக்கின்ற இந்திரிய கோச்சராக இந்திரிய விஷயங்கள், போக பொருட்கள், அதுவும் இருக்கு. என்னது அது? சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம். சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் சொன்னோம்னா இந்திரிய கோச்சராக அது 5. மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 16 வந்துருச்சா? ஓகே. அதுக்கு மேல எவ்வளவு இருக்கு? அவ்யக்தம் 17, புத்தி 18, அகங்காரம் 19, சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் 5, 24. ஓகேவா? மொத்தம் 24 தத்துவங்கள். அவர் சொன்னார்ல, விகாரக, விகாரம் எப்படி இது வருகிறது, இல்லைன்னா அதனுடைய தன்மை என்ன, கான்ஸ்டிட்யூவன்ட், இந்த க்ஷேத்திரத்தினுடைய தன்மை சொரூபம் என்ன அப்படின்னா, அந்த க்ஷேத்திரம் 24 தத்துவங்களாக இருக்கின்றது. இந்த க்ஷேத்திரம்
எந்த க்ஷேத்திரம்? உடல் மனம் புத்தி உலகம். இது எல்லாமே இதுவும் க்ஷேத்திரம். இது கிளியரா இருக்கா? கிளியரா இல்லைன்னா கிளியர் ஆக்கிக்கணும், வேற வழி கிடையாது. சரியா? இப்போ இதோட பேசிக் அடிப்படையான விஷயம் மட்டும் பார்த்தோம். சிருஷ்டிகர்த்தா, அந்த சிருஷ்டிகர்த்தா கிட்ட சக்தி, அந்த சக்தி வெளிப்படாத நிலையில இருக்கு, அதுக்கு மாயா அவ்யக்தம், அது வெளிப்படுகின்ற நிலைக்கு புத்தி, அது வெளிப்பட்ட விஷயத்தோட என்ன செய்யணும்னு முடிவு பண்ணி அபிமானம், அந்த அபிமானம் தான் அகங்காரம். அதுக்கப்புறம் டைரக்டா சூக்ஷ்மத்தை உருவாக்கணும். எப்பவுமே எப்படி சொல்றது, ப்ளூ பிரிண்ட் உருவாக்குறாங்கல்ல, ப்ளூ பிரிண்ட் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இந்த உலகத்தை சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் முதல்ல வருது. அதுல சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் வந்த உடனே அது தன்னிலையில இருக்கின்ற நிலை ஒண்ணு, தன்மாத்திராகான்னு பேரு அதுக்கு. ஓகேங்களா? தன்மாத்திராகா சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் அது ஒன்றோடு ஒன்று கலக்கும் பொழுது, அது ப்ராசஸ்லாம் இருக்கு, அந்த ப்ராசஸ்லாம் நம்ம இங்க படிக்கல. ஒன்றோடு ஒன்று கலக்கும் பொழுது அது என்னவாயிடுது? ஸ்தூலமாக மாறுகிறது. ஸ்தூலமாகன்றதுதான் இப்ப நம்ம பார்க்கிற உடல் மனம் புத்தி இந்திரியங்கள், இந்த இந்திரிய விஷயங்கள் உலகம். சொல்லிட்டாரா சுருக்கமாக? சமாசேனன்னு சொன்னார்ல கிருஷ்ணர், நான் சுருக்கமாக சொல்றேன் பாரு. இதுக்கு ஒரு புக்கே படிக்கணும், தத்துவ போதம். அங்க இங்கேயோ சொல்லிட்டாரு பாரு, ஒரே பாட்டுல சுருக்கமா நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் இது இவ்வளவுதானா? இல்ல, இன்னும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இப்ப என்ன விஷயம்னா, ஏக்கம்னு சொல்லிட்டோம். நம்ம ஏக்கம்னு சொல்லும் பொழுது மனசுன்னு ஒண்ணு பார்த்தோம் பாருங்க. இப்போ என்ன விஷயம்னா, இது க்ஷேத்திரம். சரியா? எது க்ஷேத்திரம்? இந்திரியங்கள், மனம் புத்தி இந்திரிய விஷயங்கள், இந்த உலகம் எல்லாமே க்ஷேத்திரம். நான் யாரு? இது எல்லாமே ஆப்ஜெக்ட். நான் யாரு? சப்ஜெக்ட். இத அறிகின்றவன், நான் வேற. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு துவேஷம் இருக்கு, எனக்கு சுகம் இருக்கு, எனக்கு துக்கம் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் க்ஷேத்திரத்தினுடைய தர்மமே தவிர எனது இல்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நாம என்னதுன்னு சொல்றோம். அதனால இங்க பகவான் என்ன பண்றாரு, சாம்பிளுக்கு இந்த ஏக்கமாக இருக்கின்ற, ஏக்கம்னு சொன்ன அந்த அந்த மனதுல தோன்றுகின்ற எல்லா எண்ணங்கள், அதுல சாம்பிளுக்கு 6வது பாட்டுல ஒரு 5-6 சொல்லியிருக்காரு. எல்லா எண்ணங்களுமே க்ஷேத்திர தர்மம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய குணங்களை தவிர, தன்மையை தவிர க்ஷேத்திரஜனோடது கிடையாது. எவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. அதனாலதான் அடுத்த வரக்கூடிய விஷயத்தையும் க்ஷேத்திரத்துல சொல்லியிருக்காரு. இப்ப ஆக்சுவலா க்ஷேத்திரம் முடிச்சிருக்கலாம் அவரு. ஓகே, முடிஞ்சு போச்சு, நமக்கு 24 தத்துவம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கிடையாது. இத நம்ம நினைக்கிறோம், இதன் மூலமாக ஏற்படுகின்ற விஷயங்களை என்னதுன்னு சொல்றோம். சுகம் என்னது, இன்பம் என்னது, விருப்பு என்னது, வெறுப்பு என்னதுன்னு சொல்றோம் பாருங்களேன். இதுவும் க்ஷேத்திர தர்மமே தவிர உன்னுடையது கிடையாது. இதை எக்ஸ்பிளைன் பண்றது 6வது பாட்டு. அது படிக்கலாம் நம்ம. 6வது பாடல். இச்சா த்வேஷ சுகம் துக்கம். இச்சா த்வேஷ சுகம் துக்கம். இச்சா த்வேஷ சுகம் துக்கம். இச்சா த்வேஷ சுகம் துக்கம். சங்காதச்சேதனா த்ருதிஹ. சங்காதச்சேதனா த்ருதிஹ. சங்காதச்சேதனா த்ருதிஹ. சங்காதச்சேதனா த்ருதிஹ. ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன. ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன. ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன. ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன. சவிகாரமுதாஹ்ருதம். 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 சேர்ந்து படிப்போம். இச்சா த்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா த்ருதிஹ. ஏதத் க்ஷேத்ரம்
சமாசேன சவிகாரமுதாஹிருதம். ஓகே, ஏதத் க்ஷேத்திரம், இங்கதான் கன்க்ளூட் பண்றாரு க்ஷேத்திரத்தை. இவையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல் வரியில எதெல்லாம் க்ஷேத்திரம் அதையும் சொல்றாரு. இச்சா, இச்சானா நமக்கு தெரியும் இல்லையா? இச்சா தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே இருக்கு இச்சா, துவேஷம். ஆனா இச்சானா என்ன? இச்சான்றா ஒரு ஒரு சிம்பிளான டெஃபினிஷன் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நம்ம முன்னாடியே அனுபவித்த பொருள், விஷயம், ஒரு அனுபவம், அந்த பொருளை மீண்டும் நம்ம பார்க்கும்போது, மீண்டும் நம்ம முன்னாடி வரும்பொழுது நம்ம மனதுல இந்த அனுபவம் எனக்கு வேண்டும் அப்படின்னு தோன்றுகிறதுக்கு பேரு இச்சான் பேரு. ஏற்கனவே ஒரு பொருள் இல்ல ஒரு அனுபவம் நாம பெற்றிருக்கிறோம் எங்கேயோ எப்பயோ, அது மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இப்ப அதே பொருள் அதே அனுபவம் கிடைக்கின்ற சூழல் அது பார்க்கும் பொழுது இப்ப என்ன தோணுது? இது எனக்கு வேண்டும் இப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதுக்கு பேர் இச்சா. சரி, இப்போ இதே மாதிரிதான் துவேஷம். இதே டெபினிஷன் தான் துவேஷத்துக்கு பொருந்தும். ஏதோ ஒரு அனுபவம், ஏதோ ஒரு பொருள் அது நமக்கு துக்கத்தை கொடுத்திருக்கும், அது எனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? அதே பொருள் அதே அனுபவம் எனக்கு ஏற்படுற மாதிரி இருந்தா அது மேல எனக்கு துவேஷம் வரும். அதை நான் என்ன பண்ணுவோம்? நம்ம வெறுப்போம். சரி, இதுல இருந்து கிடைக்கக்கூடியது என்னது? சுகம், துக்கம். நாம் விரும்பியது கிடைத்தா சுகம், நான் விரும்பாதது கிடைத்தா துக்கம். அப்ப இச்சா, துவேஷ, சுக, துக்கம். சரி, இது கடைசியில பாருங்க, இதெல்லாமே எண்ணங்கள், இதெல்லாமே மாடிஃபிகேஷன் ஆஃப் தாட். எண்ணங்கள், ஒவ்வொரு விதமாக எண்ணங்கள் இருக்கு. அப்போ ஏக்கம்னு சொன்ன அந்த மனதுல தோன்றுகின்றதெல்லாம் எனக்கு எனக்குன்னு சொல்லிக்கிறோம் பாருங்க. நான் இப்படி, எனக்கு இப்படி, எனக்கு இதெல்லாம் ஆசை, இப்படிலாம் சொல்றோம். ஆனா இவர் என்ன சொன்னா? இதெல்லாம் க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் சொல்லிட்டு லாஸ்டா திருதி, கடைசியில பாருங்க திருத்தின்னு சொல்றாரு. திருத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஃபோர்பெரன்ஸ், ஃபோர்பெரன்ஸ் சொல்றோம். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடல் அளவுல, இந்திரியங்கள் அளவுல, மனதளவுல சோர்ந்து போய் விட்ட பின்னாடியும், எல்லா சக்தியும் போன பின்னாடியும் விடாம நாம நினைத்த காரியத்தை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் திருதி. சரியா? இது மாதிரி ஒரு சாம்பிள் இதோட சொல்லாரு. இச்சா, துவேஷ, சுக, துக்க, திருதி, 5 விஷயம். இந்த 5 உபலட்சணம் சாம்பிள். இது மாதிரி வரக்கூடிய எல்லா எண்ணங்களுமே க்ஷேத்திரம், க்ஷேத்திரம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன என்ன வார்த்தை இருக்காங்க? சங்காத்தம் முதல்ல எடுத்துக்கலாம். சங்காத்த, சங்காத்தம்னா அசம்பிளேஜ், எல்லாத்தையும் சேர்ந்து போடுறது. இப்ப மொபைல் எடுத்துட்டா மொபைல் அசம்பிள், நூற்றுக்கணக்கான ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து மொபைல்னு வந்துருச்சு. ஒரு பைக், ஒரு வாட்ச், அசம்பிளேஜ். அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றோம்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் பாருங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சது? அவ்வியக்தத்துல ஆரம்பிச்சது. அவ்வியக்தத்துல ஆரம்பிச்சு ஓகே திருத்தி வரைக்கும் இருக்கு, திருத்தி வரைக்கும் இருக்கு. இங்க சங்காத்தம் சொல்லும் போது இப்ப நம்ம சும்மா ஒரு கேள்வி கேட்கலாம். இது நம்ம வெவ்வேறு விதமா நம்ம கேட்டிருப்போம், இல்ல ஏதோ ஒரு ப்ராசஸ்ல வந்திருக்கணும், இல்லைன்னா இப்ப கேட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றோம்ல டெய்லி ஒரு 5-6 இட்லி, கம்மியா சொல்லிட்டேன்னா இட்லி, தோசை, அது அந்த இட்லி தோசை நானா? இட்லி தோசை நான் கிடையாது. அது நான் இல்ல, நான் இல்ல. சரி, இந்த விரல், இந்த விரல் நானா? இந்த விரல், கேள்வி புரியும். இந்த விரல் நானா? இல்ல. இந்த விரல் இருக்கிற அந்த கை, இது நானா? இல்ல. இந்த மூக்கு நான் இல்ல. காலு, அது நான் இல்ல. இப்படி எதுவுமே நான் இல்லாததெல்லாம் சேர்த்த பின்னாடி சங்காத்தம். அது என்ன பண்றோம்? அது நானு. இது எப்படி? இது தனித்தனியா எதுவுமே நான் இல்ல. நான் யாருன்னு கேட்டா அந்த ஃபுட், சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டினுடைய மாற்றம் தான் நானு.
அந்த சாப்பாடு நான் இல்லையா? சரி. அதுல இருந்து வந்த இந்த வெவ்வேறு விதமான மாடிஃபிகேஷன் விகாரம் அதை சொன்னார்ல, நான் விகாரத்தோட சொல்றேன்னு பாருங்க. இதுதான் விகாரம். மாடிஃபிகேஷனோட உனக்கு சொல்றேன்னு சொன்னார் பாருங்க 3வது பாட்டுல. அது எப்படி எல்லாம் மாடிஃபை ஆயிருக்கு. இப்படி தனித்தனியா எது எடுத்துட்டாலும் நாம கிடையாது. ஆனா எல்லாத்தையும் சேர்த்தா சங்காத்தம். இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டா அது நானு. அது நான் ஒரு எண்ணம் வருது பாருங்க. இப்படி ஒரு எண்ணம் வருதுன்றாரு. அந்த எண்ணமும் என்னன்னா க்ஷேத்திர தர்மம் தான் அது. அது உண்மையிலே நம்ம கிடையாது. அந்த எண்ணமும் க்ஷேத்திரம். க்ஷேத்திரத்தினுடைய குணம், க்ஷேத்திரத்தினுடைய தன்மை அது. சரி, இதெல்லாம் அது 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 அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த க்ஷேத்திர ஜடம் தானே. ஆமா, ஜடம் தான். ஆனா எப்படி அது இதெல்லாம் நினைக்குது? நான் நான் இது எனக்கு இது எனக்கு இதுக்கு என்ன சேத்தனா. இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, சேத்தனா. சேத்தனா சொல்லும்போது சென்சியன்சி, சென்சியன்சி, அவேர்னஸ், சென்சியன்சின்னு சொல்றோம்ல. அப்படின்னா அர்த்தம்னா என்னது? இது எப்படி வந்தது? இதுக்கு இந்த எங்கிருந்து வந்தது? இதுக்கு இதெல்லாம் க்ஷேத்திரம் தானே. எங்கிருந்து வந்தது இது? இப்ப நம்ம சொல்றோம்ல ஆத்மஸ்வரூபம், க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜன் தான் அறிபவன். இதெல்லாம் அறிபவன் கிடையாது, இதெல்லாம் க்ஷேத்திரம். அறிபவனுடைய சொரூபம் என்ன? அறிவு சொரூபம், ஞான சொரூபம். அவன் கிட்ட இருந்து, அந்த க்ஷேத்திரஜனிடமிருந்து ஒரே ஒரு ரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒளிக்கதிர். ஒரு ஒளிக்கதிர் நம்மளுடைய புத்தியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துல சூக்ஷ்ம விருத்தி, அதி சூக்ஷ்ம விருத்தியில அதனுடைய ஒரே ஒரு துளி பட்டு என்னவாயிடுச்சு? இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது க்ஷேத்தனம் ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு? இது க்ஷேத்தனம், இது சென்சியன்சி ஆயிடுச்சு. ஆனா இது சைத்தன்ய ஸ்வரூபம் வேற. இது சைத்தன்யமாக நடிக்கின்றது. இப்போ இது தன்னை சைத்தன்யமாக கற்பித்துக் கொள்கிறது. தன்னை சைத்தன்யமாக கற்பித்துக் கொண்டு சேத்தனா எல்லாவற்றையும் நான் எனக்கு, நான் எனக்குன்னு எல்லா அனுபவங்களையும் தன்மேல் ஏற்றிக்கொள்கின்ற அவேர்னஸ், இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கு இல்லையா? நம்ம எதுலயா ஒண்ணு முழுகி போயிருப்போம், டக்குன்னு திரும்பி பார்ப்போம் பாருங்க. பார்த்தா யாராவது நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. அவேர்னஸ் இப்படி. இந்த சென்சியன்சி நமக்கு உயிர் இருக்கு பாருங்க. இந்த உயிர் 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 வேற, உயிர் தத்துவம் வேற. இந்த சென்சியன்சின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். இப்ப லைஃப்னு கேட்டா என்ன சொல்லுவாங்களா? லைஃப்னு கேட்டா இது சின்ன வயசு டெஃபினிஷனா, ஸ்கூல்ல படிச்சதுதான் ஞாபகம் இருக்கும் நமக்கு. படிச்சாலும் மறந்துடுவோம் நமக்கு. ஆனா 4th 5th ஸ்டாண்டர்ட் கேட்டா லைஃப்னா என்ன? எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. ஒரு தூண்டி விட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஜடம் ரெஸ்பாண்ட் பண்ணுமா? இந்த டேபிள் அடிச்சிச்சு, டேபிளே அடிக்கல, நாம என்ன சொல்றோம்? நாம போய் முட்டிக்கிட்டு டேபிள் அடிச்சிச்சு, அப்ப திருப்பி அடி டேபிள. அப்ப டேபிளுக்கு ஒரு 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 கர்த்தத்துவம் கொடுக்குறோம் பாருங்க. அது ஒண்ணுமே பண்ணாது, டேபிள திருப்பி அடி. எப்போ குழந்தைக்கு ஓகே அதெல்லாம். ஆனா அந்த டேபிள் என்னது? ஜடம். அது ரெஸ்பாண்டே பண்ணாது. நீ திருப்பி அடிச்சாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. நீயாவே போய் முட்டிக்கிட்டு அதுகிட்ட அழ வேண்டியதுதான். அப்போ அது ஜடம். அப்போ லைஃப்னா என்ன? லைஃப்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெஸ்பாண்ட் பண்ணா லைஃப். அப்படி அந்த ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கின்றது தான் சேத்தனா. அது என்னதுன்னா, அது க்ஷேத்திரஜனோட தர்மம் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய க்ஷேத்தனா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்க. இதுவும் க்ஷேத்திரத்துடைய தர்மம் தான். இல்லைன்னா என்ன நினைச்சுப்போம் பாருங்க, தப்பா நினைச்சுப்போம். இதுவே சைத்தன்யம். இது கிடையாது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய பிரதிபிம்பம். அதனுடைய பிரதிபிம்பம் சேத்தனா உள்ள இருக்கு. அத தான்னு சொல்லல பகவான் க்ஷேத்திரஜன். அதையும் சேர்த்து எல்லாமே க்ஷேத்திரம். அத மொத்தத்தையும் அறிகின்றவன் க்ஷேத்திரஜன். சரி, இப்படி இச்சா துவேஷ சுக துக்க சங்காதக சேத்தனா திருதி, இதெல்லாம் தெரியுது இல்லையா? கிளியரா இருக்குல்ல? ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன, இதுதான் க்ஷேத்திரம் என்று உனக்கு நான் இப்போ சுருக்கமாக கூறினேன். சவிகாரம், அதனுடைய மாடிஃபிகேஷன், எப்படி எல்லாம் மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்குது, இதெல்லாம் கூறுகிறேன்னு சொல்லி க்ஷேத்திர தர்மத்தை இப்போ நமக்கு விளக்குகிறார். இப்ப 3வது பாட்டுல எதெல்லாம் சொல்றேன்னு சொன்னார் பகவான்? நான் க்ஷேத்திரத்தை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டார்.
அடுத்து எதை பத்தி சொல்லணும்? க்ஷேத்திரஜனை பத்தி சொல்லணும். ஆனா அவர் சொல்ல மாட்டார். என்ன சொல்ல போறாருன்னு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.